பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாவானினும் நன்றி சிறந்தனவை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் மருதுமலை குருஜி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய நம்ம குருநாதர்கள் ஆகிய ஜோதிட குருக்கள் ஆகிய ஈஸ்வரமூர்த்தி ஐயா, ராஜலட்சுமி தண்டபாணி ஐயா, மற்றும் பார்த்திங்கன்னா இவர் தனக்கோடி ஐயா, தியாகராஜன் ஐயா, மற்றும் ஈஸ்வரி மேடம், எல்லாத்துக்குமே ஒரு வணக்கத்தை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த லலிதாம்பிகை ஜோதிட குழுவிற்கு நன்றியை தெரிவித்து என்னோட டாப்பிக்கை நான் பேசுகிறேன். அதாவது நம்ம ஜோதிடத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கற்றுக்க முடியாது, எதுவுமே கற்றுக்க முடியாது, எல்லாரும் கற்றுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல். அதை கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்டுறது நம்ம நம்மளோட வச்சுக்கூடாது. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வரைக்கும் ரகசியம். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன இருக்குது, ரகசியம்? அது இல்லை, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அதாவது தெரியாத இருக்க வரைக்கும் ரகசியமாக தான் தெரியும். அது சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது ஏன் போய் நீங்கள் ரகசியம் அதை ஏன் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க? சொல்லிக் கொடுங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் படிக்கட்டுமே, எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். இது எங்கே நீங்கள் சொன்னாலும் ஒரு பொது சேவைக்கு போகுது, பயன்பெற போகிறாங்க. நான் சொன்னாலும் பயன்பட போகிறாங்க, ஐயா சொன்னாலும் பயன்பட போகிறாங்க. இதுக்கு தானே நம்ம இருக்கோம். ஜோதிடனுடைய இது என்ன? நம்மளை நம்பி வர்றவங்கள ஏதாவது ஒரு வழியில் நம்ம காப்பாற்ற முடியுமா, நமக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, நம்ம நேலை பண்ண முடியுமா, அப்படிங்கிறதானே நம்ம இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட படிக்க வர்றாங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட், நம்மளை நம்பி வர்றாங்க, குருநாதா அப்படின்ட்டு வர்றாங்க. நம்ம அவங்களுக்கு நம்ம நேர்மையாக நியாயமாக நம்ம இருக்கிறத அவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்குறதுல என்னங்க குட்டுறாங்கல்ல. எதுக்கு போய் நம்ம அதை மறைச்சி வைக்கணும்? அவசியமே இல்லைங்களே. எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும். அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தீர்ந்து போகாது. ஏன்னா இதுதான் எவ்வளோ வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு 10 விஷயத்தை இன்றைக்கி டெலிவரி பண்ணிட்டு போங்க, நாளைக்கு புது விஷயம் 10 விஷயம் உங்களுக்கு வந்துடும். பிரபஞ்சம் கொடுக்கும். யாரும் உங்களுக்கு ஒன்றும் பிச்சை போட வேண்டாம், பிரபஞ்சம் கொடுக்கும். அப்படிங்கிறத உண்மை. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரகசியம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது, சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சூட்சமம்? உடச்சிட்டிங்கன்னா சூட்சம் ஒன்றும் இல்லை. நாளை 3 பெருக்கினீங்கன்னா நான் 3 12ன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 12 எழுதிட்டே இருந்தீங்கன்னா அது பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படிங்கிறது தானே ஜோதிடம். எல்லா விஷயம் அப்படித்தாங்க. அது மாதிரி நம்மளை பொறுத்தவரை ஜோதிடர்கள், நம்ம ஜோதிடர்களை மதிக்கணும். ஜோதிடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்மக்கிட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் மறைக்கக்கூடாது. ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தது தான் நான் இந்த இடத்துல நிற்க முடியும். இல்லைன்னு நான் இங்கே வர முடியுமா? என் குருநாதர் எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் எங்கே போய் சொல்லி எங்கள் மேடையில் உங்ககிட்ட பேச முடியுமா? கொள்ளந்தெருவில் ஊசி விற்கிற வேலை தானே இது. ஏன்னா நான் போய் ஒன்றும் பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் முன்னாடி பேசல. நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் நல்லா மிகுந்த எவ்வளோ அனுபவம் பெற்றவங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, என்னை விட எவ்வளோ வயசில் மூத்தவங்க. இவங்ககிட்டலாம் நம்ம நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இது வேணும், திறமை இருக்கணும். இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை எதையுமே அள்ளி விட முடியாது, அனாவசியமாக பேச முடியாது. எதுலேயும் அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் எல்லாம் பேசினோன்னா அது எடுபடாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஒரு டாபிக், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது ஒன்றும் பெரிய தான். நான் தான் சொன்னேன், ரகசியம்னு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் முதலியே. ஆகமி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச வந்திருக்கேன். ஆமாம், இந்த ஆகமி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், ஆகமி அப்படின்னு இருக்கு. ஏன் ஜோதிடத்தில் இந்த ஆகமி அப்படிங்கிறது என்ன? ஆகமினா முதல்ல என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது ராசி கட்டம், எல்லாத்துக்கும் ஒரு ராசி கட்டம் இருக்கும். பிறந்தப்போ ஒரு ராசி கட்டம் இருக்கும். அந்த ராசி கட்டங்கிறது நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருந்ததோ அதுதான் நம்மளுடைய இது அன்றைய கோச்சாரம், நம்மளோட ராசி. இதுதான் ராசி கட்டம். சரி, இந்த ராசி கட்டத்தில் இந்த ஆகமி எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆகமின்னா முதல்ல என்ன? ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் நீங்கள் லக்கணத்தையும் மாந்தியும் விட்டுருணுங்க. லக்கணத்தையும் மாந்தியும் இதில் கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ அந்த 9 கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்குங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரன் எடுத்துட்டிங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாயின் எடுத்துட்டிங்கன்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இப்படி எல்லாத்துக்குமே 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த எந்த ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை யாருக்குமே அந்த ஜாதகத்தில் கொடுக்காம இருக்குதோ அந்த கிரகம் ஆகமி. இப்போ சூரியன் இருக்கார், சூரியனோட நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமே இல்லை, கார்த்திகையில் இல்லை, உத்திராடம் 3லேயும் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்துக்கு ஆகமி அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட், ஓகே, ஆகமின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆகமி இன்னொரு பிரச்சனை வரும். இந்த ஆகமிக்குள்ள ஒரு கிரகமாக இருந்துட்டுன்னா ஆகமி டக்குன்னு எடுத்துடலாம், சூரியன் தான் ஆகமின்னு. இன்னொரு கிரகம் கொடுக்கல, சந்திரனும் கொடுக்கலைங்க. இப்போ என்ன பண்ணுறது?
இப்போ யாரை ஆகமையை வச்சுக்கிறது, சூரியனை வச்சுக்கிறதா சந்திரனை வச்சுக்கிறதா, ஒரு டிஸ்ட்ரிபியூட் வந்துடுச்சு. சரி, செவ்வாயும் கொடுக்கல. அப்போ 3வது ஆள் ஒருத்தன் வந்து இங்கே போட்டிக்கு வந்துட்டான். அடுத்து வந்து புதனும் கொடுக்கல. 4வது ஆளும் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? யார் தான் ஆகமி? அப்போ 4 பேர்த்தையும் ஆகமியை வச்சுக்க முடியுமா? கிடையாது, வச்சுக்க முடியாது. அதில் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி இதில் எடுக்கணும். இந்த 4 கிரகத்திலேயோ எந்த கிரகம் வந்து அதிக பாகை பெற்று இருக்குதோ, அதிக பாகை 30 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அந்த 30 டிகிரியில் எந்த கிரகம் வந்து அதிக பாகை பெற்றிருக்குதோ அந்த கிரகத்தை மட்டும் எடுத்துக்க. அந்த கிரகம் தான் ஆகமி. மீதி இருக்கிற மற்ற 3 கிரகங்களை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். இப்படி வந்து ஆகமி எடுத்துக்கணும். சரி, ரைட்டு, ஆகமி தெரிஞ்சிருச்சு, ஆகமி எடுத்துட்டோம். இந்த ஆகமி என்ன பண்ணுங்க? இந்த ஆகமி என்ன பண்ணும்? நம்ம ஜாதகத்தில் என்ன பண்ண வந்திருக்குது? இந்த ஆகமி எதுக்காக வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த ஆகமி அப்படின்னா எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புண்ணியம் இருக்குது. நமக்கு புண்ணியம் ஏற்கனவே முன் ஜென்மத்தில் நமக்கு ஒரு புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியத்தை நம்மளை அனுபவிக்க முடியாமல் நமக்கு இடையில ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஒரு தடுப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பக்கம் புண்ணியம் இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதை போய் நீங்கள் எடுக்க முடியாது. அது உங்ககிட்ட தேடி வர முடியாது. இதுக்கு இடையில இருக்க அந்த ஸ்க்ரீன் பேர் தான் ஆகமி. இதுதான் இந்த ஆகமி இந்த வேலை செய்யுது. அதாவது நம்மளாம் நீங்களாம் சொல்லுவீங்களா, ராகுக்கேது அச்சுக்கு கோடு போட்டிங்கன்னு வச்சிங்களேன். ராகுக்கேது அச்சுக்கு ஒரு கிரகம் அந்த பக்கம் போயிடுச்சு, லக்கணம் அந்த பக்கம் போயிடுச்சு, ராசி அதிபதி அங்கே போயிட்டாரு, என்னோட குரு பகவான் அங்கே போயிட்டாரு, புதன் மட்டும் அங்கே போயிட்டாரு. தனி கிரகம் அந்த பக்கம் போகும்போது அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு என்ன பண்ணுதுங்க? தடை செய்யப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. அது வந்து நமக்கு கிடைக்காம அதில் ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது. இது மாதிரி தான் இந்த ஆகமியோட வேலை. ஆகமி அப்படிங்கிற ஸ்க்ரீனை நம்ம உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? உடைக்கிறதுக்கு நமக்கு பிராத்தம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ஆகமியை உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிராத்தம் இருக்கணும். பிராத்தம் இருந்தால் நமக்கு அது கிடைக்கும். அப்போ இந்த ஆகமி அந்த பக்கம் இருக்கிறது அது என்னங்க, அது அந்த பக்கம் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் நம்ம முன்னோர்களோ அல்லது நீங்கள் முன்ஜென்மத்திலேயோ சேர்த்தி வச்சிருக்கக்கூடிய புண்ணியம் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிறதுக்கு பேர் புண்ணியம். அந்த புண்ணியத்தை போய் நீங்கள் அடையணும். அடையிறதுக்கு வந்து இங்கே இடையில வந்து இந்த ஸ்க்ரீன் ஆறுங்க, அதுதான் ஆகமி. இந்த ஆகமியை உடைக்கலாமா? உடைச்சலாம். உடைக்க முடியுமா? முடியும். ஆனால் அதுக்கு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை மாரி நீங்கள் உடைக்க முடியாது. அந்த விதிப்படி தான் நம்ம உடைக்க முடியும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஆகமியோட நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு கிரகம் மாதிரி இருக்கக்கூடாது, வேற ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆகமியை வந்து ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வச்சிங்கன்னா, அந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் நின்றுருக்கு இல்லைங்களா, அந்த ஆகமி கிரகம். இப்போ சூரியன் ஆகமியாக வந்துட்டாரு, சூரியனோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை, அதனால வந்து சூரியன் ஆகமாயிட்டார். ஆனால் இந்த சூரியன் ஏதோ ஒரு நட்சத்திரத்தான் இருப்பார் ஜாதகத்தில் இல்லைங்களா, அவர் ஒரு கால் வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த கால் வாங்கின நட்சத்திரம் இருக்கு இல்லைங்க, அந்த நட்சத்திரத்தில் அந்த இதில் வந்து சூரியனை தவிர வேறு யாரும் வந்து இப்போ கார்த்திகையில் வந்து சூரியன் நின்ட்டார்னா உத்தரத்துலேயோ உத்திராடத்துலேயோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆகமியை போய் டச் பண்ணுறதுக்கு அவங்க தடையாக இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆள் வந்துடுவார். ஏற்கனவே ஒரு தடை இருக்குது அப்படின்னா இன்னொரு வில்லனும் வந்துடுவான். வந்து என்ன பண்ணுவான்? உங்களை போற கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அங்கே கொடுக்கும். அப்போ அது இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எளிதாக போய் அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிம்பம் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த ஆகமி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏன் இந்த ஆகமி உருவாச்சு, அந்த புண்ணியம் எப்படி உருவாச்சுங்க? அந்த புண்ணியம் வந்து இருக்குன்னு சொல்கிறோம். அந்த புண்ணியம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதாவது நம்ம முன்னோர்களோ அல்லது நாமளே யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு தெய்வத்தை வந்து ரொம்ப தீவிரமாக, அதாவது ரொம்ப மனசார வந்து ரொம்ப அந்யோன்யமாக ஐக்கியமாக கும்பிட்டுருப்பாங்க ஒரு தெய்வத்தை. அந்த தெய்வத்தை வந்து எனக்கு வந்து இப்போ முருகன் அப்படின்னா முருகான்னு தொட்டதெல்லாம் முருகா. சில பேர் பாருங்க சிவசிவா அப்படிம்பாங்க. சில பேர் பாருங்க நாராயணா அப்படிம்பாங்க, தொட்டதெல்லாம் நாராயணா அப்படின்னு. இந்த மாதிரி வந்து உருகி அந்த தெய்வத்தை வழிபட்டுருப்பாங்க. வழிபட்டு போட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆத்மா இருக்கும். நம்மளாம் வந்து நிரந்தரமான ஆத்மா கிடையாது, நமக்கெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. ஆனால் அவங்கள நிரந்தரமானவர்கள். அப்போ நம்ம வந்து அதை வழிபாடு செஞ்சுட்டு இருந்து போட்டு, இப்போ ஒரு தாத்தா வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த தாத்தா வழிபாடு பட்டதுக்கப்புறம் தாத்தாவுக்கு பின்னாடி வந்து அந்த தாத்தாவோட பையன் இருப்பார் இல்லையா, நம்ம அப்பா வழிபாடு பண்ண முடியாதையா, ஆதாரிக்கணுமா, அதை வந்து இது பண்ணணும், அங்கீகரிக்கணும். அதுக்கு வந்து ஒரு பூஜை புனஸ்காரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டான்னு வச்சுக்கலாம், எது அப்பா கும்பிட்டார், அப்பா போனார், அதோட இது போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். போகாதுங்க. அதுதான் அந்த ஆகமி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த அப்பா கும்பிடாமல் விட்டாருன்னா இது ஆகமியை வந்து அடுத்து பேரனுக்கு வரும்போது ஸ்க்ரீனை போட்டு விட்ரும். இதுதான் ஆகமியோட வேலை. எப்படி ஸ்க்ரீன் விழுகுன்னு பார்த்தீங்களா? இதுதான் ஆகமி. அப்பா கும்பிட்டு இருந்தாருன்னா இது ஆகமி ஆகியிருக்காது. அப்பா ஒழுங்காக கும்பிடாமல் விட்டதுனால பேரனுக்கு ஸ்க்ரீன் போட்டுவிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது கஷ்டப்படுறது யாருக்கு? இது வந்து புண்ணியம் கிடைக்க வேண்டியது யாருக்கு மறுக்கப்படுது? பேரனுக்கு மறுக்கப்படுது. இப்போ இதை வந்து உடைக்கலாமா அப்படின்னு பார்த்தா உடைக்கலாம். எப்படி இருந்தால் உடைக்க முடியும், எப்படி இருந்தால் உடைக்க முடியாது அப்படின்னு பார்க்கலாம்.
ஒன்றுலையோ 2லையோ 3லையோ 5லையோ 9லையோ 10லையோ 11லையோ இந்த ஆகமி உட்கார்ந்துருந்தா பாவத்தில் நான் சொன்னது என்னன்னு கேட்டால் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம், நான் அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் 11ஆம் பாவம், இதில் வந்து இந்த ஆகமி கிரகம் அமர்ந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அதை வந்து உங்களுக்கு வசப்படுத்தி கொள்ளலாம் முடியும். உங்களுக்கு வசப்படும், உங்களால் உடைக்க முடியும், நீங்கள் உடைச்சிருவீங்க, அந்த பலனை உங்களால் அனுபவிக்க முடியும்னு சொல்லிடலாம். 6லையோ 8லையோ 12லையோ அந்த பாவத்தில் 6ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்தில் 12ஆம் பாவத்தில் இந்த ஆகமி கிரகம் அமர்ந்திருதுன்னு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த புண்ணியமும் மறுக்கப்படுது. நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அதை போய் அடைய முடியாது. ஆனால் அடைய முடியாமல் இருந்தாலும் அந்த அது வந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த எந்த பாவத்தில் நிற்கும் அந்த பாவ ரீதியாக உங்களுக்கு வந்து அது ஒரு உங்கள் இடர்பாடை கொடுத்துட்டு தான் இருக்கும். அது செஞ்சால் நல்லது கொடுத்துரும், கொடுக்காம முடிச்சுன்னா அது உங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த இடைஞ்சலை தடுக்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு பண்ணணும், வழிபட்டு தான் ஆகணும். ஆனால் வழிபட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை அப்படின்னா தீமையை மட்டும் குறைச்சிக்கலாமா தவிர நன்மை அடைய முடியாது. அப்படிங்கிறது அந்த 6, 8, 12. சரி, இதில் எல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த 4ஆம் பாவம்னு ஒன்று இருக்குல்ல, அது பெண்டிங்கில் இருக்குது. இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஆகமி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் வந்து ஆகமியான கிரகம் 4ஆம் பாவத்தில் இருக்குதுன்னா இது வந்து மதில் மேல் பூனை. இது வந்து மதில் மேல் பூனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது டிசிஷன் எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது முடிவு பண்ணும். நீங்கள் அந்த இதை வந்து எந்த தெய்வம்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்தை உங்கள் தாத்தா எப்படி வழிபட்டாரோ அதே முறைப்படி அதை விட ரொம்ப ஒரு படி மேலே போய் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது உங்கள் பக்கம் குச்சிடும். ஆனால் நீங்கள் வழிபாடு பண்ணியுமே சரியாக அதுக்கு திருப்தி ஆகாத அளவுக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுங்கன்னா ஒன்று அந்த பக்கம் குச்சிடும், இல்லைன்னா மதில் மேலே உட்காந்து மதில் மேலே உட்காந்துட்டு இருந்துவிட்டு அது என்ன பண்ணுன்னா அடுத்தது வந்து உங்கள் குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த ஆகமி அடுத்து ஷிஃப்ட் ஆகும்போதே உங்களுக்கு பின்னாடி அது உங்கள் குழந்தைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இந்த வேலையை இந்த ஆகமி செய்யும். இந்த ஆகமி வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இந்த ஆகமியில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆகமி எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரக்காரரை திருமணம் பண்ணிடக்கூடாதுங்க. உங்களுக்கு ஆகமி எந்த கிரகமாக இருக்கோ, இப்போ சந்திரன் ஆகமி அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்படுத்தி கூடாது. ஏற்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்நாள் முழுவதும் அது வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது வந்து இந்த ஆகமி கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் திருமணம் வைக்கக்கூடாது. திருமணம் வச்சிங்கனாலும் திருமண வாழ்க்கை சரி வராது. அடுத்து ஆகமியினுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் வெற்றி பெறாது. அதுலேயும் இந்த பிரயாணமெல்லாம் போகவே கூடாதுங்க. பிரயாணமெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க சில பேரெல்லாம் அப்படின்னா இந்த ஆகமியில் போகக்கூடாது. அது ஆகமியில் 6, 8, 12 ஆகமி இருந்து அந்த நட்சத்திர நாளில் அந்த இடத்துல வந்து பிரயாணம் போகும்போது தான் துர்சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மிருத்தியும்னு நினைக்கிறோம், மிருத்தியும் ஒரு பக்கம் வேலை செய்யும், இதுவும் ஒரு பக்கம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகமியில் அதிக பாதிப்படைகிறவங்கள யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். புலம்பெயர்ந்தவர்கள்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து திருப்பூரில் நம்ம இருக்காங்க, ஒரு அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் திருப்பூர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே ஷிஃப்ட் ஆனவங்க தான், யாருமே ஷிஃப்ட் ஆனவங்க இல்லை. இப்போ நம்மளுக்குள்ளே பார்த்து உட்காந்துருந்தவங்க கூட நம்மளும் கூட எல்லாம் நிறைய மேக்ஸிமம் ஷிஃப்ட் ஆனவங்களாக தான் இருப்போம். மதுரையிலேருந்து இங்கே வந்திருப்பாங்க, திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க வந்து சென்னை போயிருப்பாங்க, சென்னையில் இருக்கிறவங்க ஹைதராபாத் போயிருப்பாங்க, இல்லை அமெரிக்கா போயிருப்பாங்க, கனடா போயிருக்காங்க, எல்லாமே இன்றைக்கி இருக்குது ஷிஃப்ட் ஆகி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலேயே ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. எதுக்காக? இன்றைக்கெல்லாம் நம்ம தொழிலுக்காக ஷிஃப்ட் ஆகிறோம், அன்றைக்கெல்லாம் வந்து வாழ முடியாமல் ஷிஃப்ட் ஆனாங்க, கஷ்டத்துக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அதான் உண்மை, சோத்துக்கே வழி இல்லை அன்றைக்கி, அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆனாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆனவங்க எங்கள் தாத்தா எல்லாம் கூட பினாங்கில் இருந்தார், எங்கள் கொள்ளு தாத்தா. அப்போல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து எதுக்கு அவங்க போனாங்க, பினாங்கு போனாங்க, எல்லாம் வயிற்று கொடுமைக்காக போனாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் யாரை பாதிக்குது அப்படின்னா புலம்பெயர்ந்தவர்களை பாதிக்குது. அதில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க. ஸ்ரீலங்காவில் இப்போ இந்த பாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், எவ்வளவு பேர் எங்கெங்கெல்லாம் போயிட்டாங்க, எல்லா நாட்டில் இருக்கு, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அவங்க புலம்பெயர்ந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இருக்கிறாங்க, மற்ற பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, நெதர்லாண்டு, இங்கிலாண்டு எல்லா பக்கம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்காங்க. மலேசியாவில் அதிகபட்சமான தமிழர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நமக்கு இருந்து புலம்பெயர்ந்தவங்க தான் அவங்க எல்லாமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் உங்கள் டர்பனில் காந்தி கூட அங்கே போயிருந்தார். அங்கே வந்து நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நானே பார்த்து பேசியிருக்கேன். நான் போயிருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தப்போ நானும் கூட அங்கே வந்து ஒரு அவங்ககிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சப்ப அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா பேர் ராமசாமி பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க இங்கிலீஷில் அவங்க பேரெல்லாம் இங்கிலீஷ் இருக்குது, ஆனால் அவங்க தாத்தா பேர் மட்டும் இப்படி கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட இது இருக்குது,
அங்கே போய் கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா பேர் கலிய பெருமாள் கவுண்டரு அப்படிங்க ஒரு பொண்ணு சொல்லுது, கலிய பெருமாள் கவுண்டரு. ஆனால் ஈரோட்டில் அந்த காளிங்கராயன் அந்த குரூப் இருக்காங்க வர அந்த இதுலலாம் சேர்ந்தவங்க அவங்கெல்லாம். அப்போ இவங்கெல்லாம் புலம்பெயர்ந்தவர். இந்த புலம்பெயர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கும்பிட்டு இருந்த சாமியை விட்டு போட்டு போயிருப்பாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து அதை மறந்துருப்பாங்க அவங்க. காலப்போக்கில் வந்து இவங்க போய் அங்கே போனோன்னா அந்த அங்கே இது மலேசியா போனோன்னா பத்தமலை முருகனை கும்பிட்டுருப்பாங்க. இதே வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்கன்னா சிங்கப்பூரில் போய் மாரியம்மனை கும்பிட்டுருப்பாங்க. இப்படியெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணால் கடைசியில் பார்த்தா அவங்க குலதெய்வத்தையாக விட்டுருவாங்க. இதை எல்லாத்தையும் இஷ்ட தெய்வத்தையே விட்டுருவாங்க. முருகனை அவங்க தாத்தா முருகான்னு கும்பிட்டு இருந்திருப்பார், பழனி முருகனை. கடைசியில் போட்டு இவங்க போயிட்டு வேற பக்கம் போயிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையாக பாதிக்கும். இவங்க தான் ரொம்ப அதிகமான துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் குருநாதரே வகுப்பு நடக்கும்போது சொன்னார். இல்லை மிராக்கிளாக இருந்தது. அதை பார்த்து நாங்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டோம். என்ன பண்ணுறாங்க, ஒரு தாத்தா வந்து ஒரு வீட்டில் இருக்கார், ஒரு பழைய வீடு. அந்த வீட்டில் வந்து அந்த காலத்துலேயே வந்து அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மெட்ராஸ் டெரஸ்ன்னு சொல்லுவாங்க, செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மேலே டெரஸ் இப்போ கம்பி வச்சு பண்ணுறோம், அப்போல்லாம் கம்பியே கிடையாது. அப்போ மெட்ராஸ் டெரஸ் போட்டிருக்காங்க. அது சாதாரணமான மெட்ராஸ் டெரஸ் போட முடியாதுங்க, நல்ல வசதி இருக்கணும். அன்னைக்கு காலகட்டத்தில் செல்வ சீமானாக இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு அந்த கடுக்காய், கோழி முட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் இதெல்லாம் போட்டு ஆட்டணும். இதில் போட்டு ஆட்டி காரையை போட்டு ஆட்டி அந்த காரையை வச்சு அந்த செங்கல் ஒட்டணும், ஒட்டி கட்டுறது. அந்த மாதிரி கட்டின இதுதான் டெரஸ், அப்படி தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த வீடுகள்லாம் இன்னும் இருக்குது, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து அவங்க அப்பா வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் வாங்கின வாழ்ந்திருக்காரு. பையனுக்கு அப்புறம் பேரனும் வந்து வாழ்ந்திருக்காரு. இப்போ பேரனுக்கு பையன் வந்துருக்கு. அப்போ கொள்ளு பேரன் வரைக்கும் வந்துட்டாங்க, அந்த வீட்லேயே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது அந்த வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை வரும்போது ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இல்லைங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து 3-4 தலைமுறை ஆகி போச்சு, அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்த கொஞ்சம் மாற்றி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, அதுதான் காரணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஜாதகத்தில் காட்டுது, பூர்வீகம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் அதனால் மாற்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டாங்க. வாடகைக்கு போனோன்னு இந்த வீடு சும்மா தான் இருக்குது. ஆனால் இந்த என்ன பண்ணுறாங்க, அந்த வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்லேயே இருந்துட்டு அங்கே போனோன்னா அது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. அங்கே இருந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். இந்த பழைய வீட்டில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க போனோன்னே சரி அந்த வீட்டை நம்ம எதுக்கு பழசாகி போச்சு விற்றுடலாம், விற்றுட்டு நம்ம வந்து வேறு ஒரு பக்கம் வீடை வாங்கி கட்டிக்கலாம், இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க. அந்த வீடு நல்ல விலைக்கு விற்கும். அப்புறம் என்ன ஒரு வீடு விற்கலான்னு சொல்லிட்டு 70 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க விலை சொல்கிறாங்க. புரோக்கர்கிட்ட சொல்லி 70 லட்சம் ரூபாய்க்கு வந்தால் கொடுத்துடலாங்க, நீங்கள் பார்ட்டி இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. புரோக்கர் ஆள் கூட்டிகிட்டு வராரு. என்ன விலைன்னு கேட்குறாங்க, 70 லட்சங்கிறாங்க. வந்து வீட்டை பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் நாளைக்கு சொல்கிறேங்க, அடுத்த வாரம் சொல்கிறோம் அப்படின்னு போகிறாங்க. இப்படியே பார்த்துட்டு ஒரு 20-30 பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. யாருமே வர்றதில்லை. வர்றான்னு சொல்கிறாங்க, வர்றதில்லை. இவங்க புரோக்கரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்போ ஆள் வர்றாங்க போகிறாங்க, ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னன்னு தெரியலிங்க, எல்லோரும் வர்றாங்க, இத்தனை பேர்த்து கூட்டிகிட்டு நான் ஒரு இடத்தையும் கூட காட்டினது இல்லைங்க, உங்கள் இடத்துக்கு இத்தனை பேர்த்து காட்டி யாருமா வர்றாங்க, நான் நல்ல ட்ரெயினி தான் கூப்பிட்டு வர்றேன், திரும்ப வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் உடனே பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதோ வந்து இது ஏதோ பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்ட போகிறாங்க. குருநாதர் வந்து ஜாமக்கோல் பிரச்சனை நல்லா பார்ப்பார். அப்புறம் ஜாமக்கோல் பிரச்சனை போட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே கவிக்குது, 4ஆம் இடத்து கவிக்குது. அப்புறம் என்னடா கவிப்பு வந்து 4லேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து பார்க்குறாரு. ஆருடம் என்ன பண்ணுது, உதயம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை அதுக்குள்ளே ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, தடுக்குது, விற்கிறதுக்கு விட மாட்டேங்குது அப்படிங்கிறாரு இவர். அப்படின்னோடனே இவங்களுக்கு புரியல, கிளைண்ட்டுக்கும் புரியல, இவருக்கும் ஐயாவுக்கும் கொஞ்சம் என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காம விட்டார். இது ஏதோ குற்றம் இருக்குதுன்னு சொல்லி இவங்க டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இது ஏதாவது இருக்குமா, இவங்களுக்குள்ளே ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஐயா நினச்சிட்டார். சரி நீங்கள் அதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார். போகிறாங்க. அதுக்கப்புறம் போய் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து திருப்பி வர்றாங்க. அதே தான் நடக்குது திருப்பி. அப்போ போய் ஐயாட்ட போய் சொல்கிறாங்க, இல்லைங்க அது வந்து எல்லாம் நடக்க மாட்டேங்குது, அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இவர் கொஞ்சம் தீவிரமாக இது பண்ணி அப்புறம் அந்த பிரச்சனை போட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அந்த பிரச்சனை போய் கரெக்டாக போய் ஆருடம் போய் கரெக்டாக ஒரு இடத்துல நிற்கிது. என்னடான்னு பார்த்தா அந்த ஆருடம் ஆகமியை காட்டுது, ஆகமி மேலே நிற்கிது. அவன் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாரு, ஆகமி மேலே இந்த ஆரோட நிற்கிது. அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ என்னென்னா ஏதோ ஒன்று வழிபட்ட ஒரு தெய்வம் அது வந்து அந்த வீட்டில் இருக்குது, அது வந்து விட மாட்டேங்குது அப்படிங்கிறது முடிவுக்கு வர்றாரு. முடிவுக்கு வந்து போட்டு அப்புறம் இவர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் எதால் அங்கே ஏதாவது வழிபட்டுட்டு ஒரு ஏதாவது தெய்வத்துக்கு இது அங்கே வீட்டில் விட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, நாங்கள் எல்லாம் போட்டக்கிட்ட எல்லாத்தையும் எல்லாம் ஒன்று குண்டுசி கூட இல்லை தூக்கிட்டு வந்துட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்து திருப்பி வந்து இவர் பிரச்சனை வந்து திருப்பியும் போடுறாரு. போட்டு பார்த்தா ஆமாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்துட்டு இல்லைங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அது எப்படின்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அது இதே ஒரு சின்னதாக இருக்கணும் அப்படின்னு, சின்னதாக இருக்கணும். 3ஆம் இடத்துல வந்து ஆருடம் விழுகுது. உதயத்துக்கு 3ல் வந்து ஆருடம் விழுகும்போது அவர் சொல்கிறார் சின்னதாக இருக்கணும். ஏன்னா 3ன்னு சின்னது,
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் பாருங்கள், ஏதோ விட்டுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்புறம் போய் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் திரும்பவும் ஐயா கிட்ட வர்றாங்க. வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க என்னால் போய் எல்லாத்தையும் சல்லடை போட்டு தேடிட்டோம், ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது பொம்மை மாதிரியோ ஒரு சாமி மாதிரியோ ஒரு சிலை மாதிரியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போகிறாங்க. இவங்களுக்கு அந்த குட்டி பையன் ஒரு பையன் இருக்கிறான் அவங்க வீட்டில். அவன் சொல்கிறான், அங்கே கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆமாப்பா, நம்ம தாத்தா வச்சு நம்ம ஒரு பொம்மை வச்சுட்டு நம்ம சாமி விட்டுருமில்ல, அதுதான் சொல்கிறாரு அப்படின்னு கரெக்டாக சொல்கிறான் அவன். அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தா அவங்களுக்கு ஞாபகம் வந்து விட்டு தேடுறாங்க. ஆமாம், அது எதுவும் நம்ம எதிர்த்து போய் போட்டோமோ, எதாவது எல்லாம் பொருட்கள் எடுத்ததில் எதாவது உள்ளே போட்டோமோன்னு நினச்சிட்டு வீட்டில் போய் செக் பண்ணுறாங்க. வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வராங்க. இங்கே வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க, இல்லை. அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா விட்டுருக்காங்க. அந்த அம்மாவை வந்து க்ளீன் பண்ணுங்க, எல்லாம் வீடு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மாவுக்கு போய் பிடிச்சி அந்த அம்மா கேட்குறாங்க, இதெல்லாம் வலிச்சு எங்கேயுமா போட்டாங்க. பாருங்க ஐயா, நீங்கள் அந்த வீட்டுக்கு மேவர தலையில் ஒரு செடி இருக்குது, அந்த செடிக்கிட்ட தான் கொட்டினானே எல்லாத்தையும் அப்படின்னு போய் தேடி பார்க்குறாங்க. அந்த பொம்மை இருக்குது. அந்த பொம்மை இல்லது, சாமி சிலை, சின்ன சிலை, குட்டி சிலை, சும்மா ஒரு 3 இன்ச்சு இருக்கிறத அவங்க தாத்தா வந்து அவ்வளவு அந்யோன்யமாக வழிபட்டுருக்காரு. அவங்க கொழுத்தாத்தா, அவங்க பாட்டியும் வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவோட அப்பாவும் வழிபட்டுருக்காங்க, அம்மா வழிபட்டுருக்காங்க, இவங்க அப்பா இவங்க அம்மாவும் வழிபட்டுருக்காங்க, இந்த பையனும் வழிபட்டுருக்கான். இப்போ பார்த்தோன்னே அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு இவங்களோட அது வந்து ஐக்கியமாயிடுச்சு. அது வந்து தெய்வமாக மாறி இருக்குது. இதுதான் இந்த மாதிரி வந்து விட்டு போட்டு போய் ஒன்றுமே தெரியாமல் போகிறவங்களுக்கு தான் அது பிரச்சனை பண்ணுது. அப்போ அது கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போனோன்னே குருநாதர் சொன்னாரா, அதை போய் சுத்திப்படுத்துங்க, ஆற்று தண்ணியில் கழுவுங்க, இல்லைன்னா மழை நீரில் கழுவுங்க, கழுவிட்டு அதுக்கு வந்து இளநீ, அப்புறம் வந்து பால், இதிலெல்லாம் வந்து பன்னீர், இதிலெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அது வந்து இது பண்ணி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள், அந்த இடம் விற்றுருப்போங்க அப்படின்னு. அப்புறம் சரிங்க, அதே வேலைக்கு விற்றுருங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அந்த வேலை சொல்லாதீங்க, நீங்கள் வேலை கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கள், விற்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 70 லட்சம் ரூபா சொன்னவங்க 1,10,00,000 ரூபா சொல்லுவாங்க அந்த சிலையை வச்சு போட்டு. இவங்க என்னென்னா, பார்க்கலாம், இவர் ஜோசியர் சொல்லியிருக்காரு, பார்த்துடலாம், விற்றுருமான்னு பார்த்துருவோம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சேலஞ்சு எடுத்துகிட்டு 1,10 அப்படின்னாங்களாம். அப்போது அது 1க்கு வருவாங்களா, 10 சொன்னாங்கன்னா 10 குறைச்சி அப்படின்னு இவங்க ஐடியா பண்ணிவிட்டு அவங்க 1,10ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு புரோக்கர் அடுத்த நாள் ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. புரோக்கர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, பாருங்கள் 1,10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து போட்டு நாளைக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு போகிறாங்க. 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய அந்த விலங்கு சர்டிஃபிகேட்டு, மற்றது எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு வந்து புரோக்கர்கிட்ட கொடுத்துடுங்க, நாங்கள் போய் லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு நாங்கள் வர்றோம், பேசிக்கலாம், நம்ம முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. போகிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. அன்றைக்கே கொண்டு போய் ஈவினிங் கொண்டு போய் லாயர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஒரு நாள் பார்த்து போட்டு அடுத்த நாள் சொல்கிறாரு, எந்த லீகல் ப்ராப்ளம் கிடையாது, ஓகே அப்படிங்கிறாரு. உடனே வர்றாங்க. 1,10 ஓகே, முடிஞ்சுது. எப்போ கரை வந்து நீங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு வச்சுக்கலாங்களா, நீங்கள் வந்து ஓகேவா, உங்களுக்கு வந்து கையில் போடுறவங்களாம் ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் எப்போ வச்சாலும் நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கோம், வந்து கையெழுத்து போடுற ரெடியாக இருக்காங்க. போகிறாங்க, கையெழுத்து போடுறாங்க. 1,10,00,000 வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுதான் ஆகமி. இதை விட உங்களுக்கு ஆகமியாக எளிமையாக புரிய வைக்க முடியாது. ஆகமி என்ன பண்ணுங்கிறத அட்டகாசமாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். சரி, ரைட், ஓகே. இது எல்லாம் முடிஞ்சுன்னா இன்னொரு முக்கியமான இருக்குல்ல, காய்ச்சல் வந்துருச்சுல, மருந்து கொடுக்கணுமில்ல. மருந்து கொடுக்காம போயிட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, மருந்து கொடுக்கணுமில்ல அப்படின்னு சொல்லணுமில்ல. அது மாதிரி இப்போ மருந்து கொடுக்கணும். இப்போ தீர்வு என்ன, எப்படி வந்து அந்த ஆகமியை உடைக்கணும்னு பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு சூரியன் ஆகமியாக வராருன்னு வச்சுங்களேன். சூரியன் யாருக்கெல்லாம் ஆகமியாக வருதோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சூரிய வழிபாடு பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய வழிபாடு பண்ணணும். நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, கம்பல்சரி விட்டுறணுங்க. விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆகமி உடையும். ஆகமி உடைஞ்சால் உங்களுக்கு வந்து ஆகமி உங்களை காப்பாற்றும், வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும். அந்த மாதிரி இருக்கணும். சிவன் வழிபாடு செய்யணும். இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து ஆகமியை உடஞ்சி ஸ்க்ரீன் நீக்கிறோம். ஸ்க்ரீன் நீங்க அப்புறம் ஆகமி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்க்கியம் பண்ணலாம். காலையில் அர்க்கியம் பண்ணலாம், சூரிய அர்க்கியம் பண்ணலாம். சந்திரன் ஆகமே யாருக்கு இருக்கோ அவங்க வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு பார்வதி அம்பாளை வழிபாடு பண்ணலாம். அடுத்தது சந்திரனுடைய வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி அன்னைக்கு வளர்பிறை சந்திரன்லேருந்து நீங்கள் சந்திரனுடைய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஆகமியாக இது பண்ணலாம். பார்வதி வழிபாடு செய்யும்போது வெண்பொங்கல் வச்சு படையில் போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா ஆகமியை உடைக்கலாம். அடுத்து செவ்வாய், யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து ஆகமியாக இருக்கோ அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது உக்கிரமான ஆயுதம் தாங்கிய அம்பாள். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சௌடேஸ்வரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி, இதெல்லாம் பாருங்களா ஆயுதமோடு தாங்கிய உங்களுக்கு உக்கிரமான தெய்வங்கள். அவங்கள வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து இது பண்ணலாம். இஷ்ட தெய்வமாகவும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகமே உடையும். புதன் வந்து வக்கரமாக இருந்ததுன்னா புதன்கிழமை அன்னைக்கு நின்ற கோலத்தில் உள்ள பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது திருப்பதியும் கூட நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள் தான். அது மாதிரி இருக்கக்கூடிய நின்ற கோல பெருமாளை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு ஆகமி உடையும். கன்னிமாரை வழிபாடு செய்யலாம். கன்னிமார் வழிபாடு செஞ்சீங்கனாலும்
உங்களுக்கு புதனுடைய இது ஆக்டிவேட் ஆகும். பூவராக பெருமாளை வழிபாடு செய்யலாம். இது செஞ்சீங்கனாலும் புதனுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆகமியை உடைக்கும். அடுத்து வந்து குரு இருந்ததுன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர்கள் வழிபாடு செய்யணும். சித்தர்கள் வழிபாடு செய்யலாம், வள்ளலார் வழிபாடு செய்யலாம், ராகவேந்தர் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஷாத்திரி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் மகான்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போதே உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகமியாக இருக்கோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், அதாவது வந்து பிறை சூடிய அம்பாளோட தலை மேலே பிறை இருக்கும். அந்த மாதிரி அம்பாளை வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். அந்த அம்பாள் வந்து அலங்காரமான அம்பாளாக இருக்கணும். சொல்லப்போனால் இப்போ என்ன சொல்கிறது, காஞ்சி காமாட்சி, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த மாதிரி அம்பாளை வந்து நம்ம வழிபாடு பண்ணோம். காஞ்சியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் வந்து நீங்கள் அந்த இது திரு ஆபரண பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சீக்கிரம் இதாகும். நீங்கள் மதுரை போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு ஒரு நாளைக்கு 7 பட்டு சாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். 7 விதமான பட்டு சாத்தி இது வந்து பூஜை நடக்கும். அது வெள்ளிக்கிழமை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு இதுக்கும் கால பூஜைக்கும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அதை உடைச்சிடும். அந்த மாதிரி இது இருக்குங்க, அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து சனி வந்து உங்களுக்கு ஆகமியாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். அப்புறம் வந்து ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். அப்புறம் வந்து கருப்பு விலங்குகளுக்கு வந்து நீங்கள் உணவுகள் கொடுக்கலாம். கருப்பு மாடு, கருப்பு ஆடு, கருப்பு நாய், காகம், எல்லாம் கருப்பாக என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த உணவு தானங்கள் அதெல்லாம் செய்யும் போதோ, அல்லது வந்து அதை நீங்கள் வந்து எங்கேயால் வந்து அனாதையாக இருக்குன்னு அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து வளர்த்தும் போதோ, அதுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து அந்த சனி ஆகமி உடைபட்டுரும். ராகு ஆகமியாக இருந்தது அப்படின்னா, அதாவது வந்து இவர் அப்படி ராகு ஆகமியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நாகராஜரை வழிபாடு பண்ணலாம். அடுத்து வந்து இந்த யாரெல்லாம் வந்து சர்பத்தை வந்து சூடி இருக்கிறாங்களோ அந்த தெய்வத்தை பூரா வழிபாடு பண்ணலாம். சிவன் வந்து சர்பத்தை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு இருப்பாரு, கழுத்தில் போட்டுருப்பாரு. பெருமாள் வந்து சர்பத்தை போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்து பார்த்தா முருகன் பார்த்தீங்கன்னா காலுக்கு அடியில் வச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சர்ப்பங்களை யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களை வழிபாடு முறைப்படி பண்ணும்போது உங்களுக்கு ராகுவனுடைய அந்த ஸ்க்ரீனை உடைச்சிடலாம். கேதுவனுடைய இது வந்து கேது ஆகமியாக இருந்துன்னா அதான் இருக்கிறதுலே கேதுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸியாக உடைச்சிடலாம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போய் காலையில் போய் உடனே சிதறு தேங்காய் போடணும். முதல் போனோன்னா கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி சிதறு தேங்காய் தான் படிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குடத்துலையோ சொம்புலையோ டம்ளர்லையோ நீங்கள் எதில் கொண்டு போனாலும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஒரு அருகம்புல் கையில் எடுத்துகிட்டு போய் அருகம்புல்ல விநாயகர் தலை மேலே வச்சு இந்த தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், ஆகமி உடைச்சிடும். இந்த மாதிரியான வழிபாடுகளை செஞ்சு நீங்கள் ஆகமி கிரகத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆகமி கிரகம் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஆகமிக்கு இருக்க எங்கே வந்து ஆகமி இருக்குதோ அந்த ஆகமி கிரகம் இருக்கிற இடத்துக்கூட அந்த பாவத்தில் நிற்கிற கிரகத்துக்கூட தூமன் சேரக்கூடாதுங்க. ஆகமி கிரகம் ஒரு இடத்துல இருந்து அந்த அந்த ஆகமி கிரகத்துக்கூட தூமன் உபக்கிரகங்கள் இருக்கக்கூடிய தூமன் வந்து அது கூட இது கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப பாதிப்பை ரொம்ப அதிகமாக கொடுத்துரும். இதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்ம பார்த்து எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம். இந்த ஆகமி எப்படி இன்னொரு ஸ்டைலிங் கூட வந்து இதை எப்படி பலன் கொடுத்துன்னு சொல்கிறேங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா 2 பேர், பையன் 1, 3 பேர் தான் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க. அந்த பையனை +2 வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. +2 முடிச்சிட்டான், நல்ல மார்க்குங்க, அருமையான மார்க் வாங்கியிருக்கிறான். அந்த பையன் அடுத்து டிகிரி போனால் அவனுக்கு சீட்டு கிடச்சிரும், எல்லா காலேஜிலும் கொடுத்துருவாங்க. ஆனால் காலேஜில் சீட்டு தான் கொடுப்பாங்க, சோறு போடுவாங்களா. அப்புறம் வந்து ஃபீஸ் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், எல்லாமே வேணுமில்ல. அது இருந்தால் தானே நம்ம அடிப்படையெல்லாம் போக முடியாது இல்லைங்களா, என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா நமக்கு இதுக்கு மேலே வந்து உன்னை படிக்க வைக்கிற சக்தி எனக்கு இல்லை, நம்ம இருக்கிறத வந்து நிலமை மோசமாக இருக்கிறத தக்காத்திக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், நீ இதோட விட்டுறலான்னு நினைக்கிற, நீ ஏதாவது கரஸில் இது படிக்கிற மாதிரி இருந்தால் பாருண்ணா. இந்த பையனுக்கு ரொம்ப வேதனை தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான், அந்த பையன் உட்காந்துட்டு யோசனையே பண்ணிட்டு இருந்து போட்டு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில். அங்கே போய் எல்லாம் பேங்க்ல எல்லாம் லோன் கொடுக்குறான்னு இந்த யூடியூப்பில் போடுறாங்க, அதில் போடுறாங்க, இது போடலாம், இப்போ கேட்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணிட்டு ஆர்வத்தில் போய் பேங்க்கில் போய் இவன் போய் கேட்டால் கொடுப்பாங்கன்னு கூட தெரியல. போய் என்ன பண்ணிட்டு நான் போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக பேங்க் போகிறேன். போயிட்டு மேனேஜர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு போகிறேன். மேனேஜர் போனோன்னு வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி சார் நான் +2 முடிச்சிட்டேன், நான் வந்து பேங்க் லோன் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் கேட்டோன்னா பேங்க் மேனேஜர் அப்படி பார்த்துட்டு ஏப்பா என்னன்னு கேட்குறாரு. இவன் சொன்னோன்னா மேனேஜர் அதாவது கற்றோரை காமுறுவர் இல்லைங்களா. அப்போ வந்து படித்தவனுக்கு தான் படித்தவனுடைய அருமை தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு, சரி உனக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கௌண்ட் இருக்காப்பா உனக்கு அப்படிங்க. இருக்குங்க சார் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, இந்த பேங்க்லேயே இருக்குது அப்படின்னா. பாஸ்புக் கொண்டு வந்திருக்கேன் கொடுத்த வாங்கி பார்த்தோன்னா அந்த பாஸ்புக் வச்சு அடித்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஏதோ கொஞ்சம் பணம் போட்டு ஏதோ கொஞ்சம் எடுத்துருக்காங்க. அதோட
ஆனால் அது பார்த்தீங்கன்னா இதே சேம் அந்த பாஸ்புக்கில் இருந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு டெபாசிட் இருக்குது அந்த பேங்க்கில். அப்புறம் இந்த மேனேஜர் பார்க்குறாரு, பார்த்தோன்னா உங்கள் வீடு வாடகைக்கு இது விட்டுருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க எங்கள் வீடு வாடகைக்கெல்லாம் இருக்கிற அளவுக்கு வீடு இல்லை, சின்ன வீடு தான், அந்த வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை முத்துசாமின்னு ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருக்கார், அவர் யார் அப்படின்னு கேட்டான். முத்துசாமிங்களா, அவர் எங்கள் தாத்தா தாங்க அப்படின்னு. இவங்க தாத்தா 3 லட்சம் ரூபா டெபாசிட் போட்டிருக்காரு அந்த பேங்க்கில். இவங்க தாத்தா வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இவங்க தாத்தா இறந்து போய் 8-9 வருஷம் ஆகிப்போச்சு. இவங்க ரசிப்ட் இவங்ககிட்ட கிடையாது, இவங்களுக்கு தெரியல, போய் கேட்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மேனேஜர் பார்க்குறாரு, இல்லைப்பா அவங்க தாத்தா பேரில் வந்து தாத்தா டெபாசிட் போட்டிருக்காரு, இப்போ அது மெச்சூர்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து யாரும் வராதனால திருப்பி நாங்கள் வந்து திருப்பி ரீடெபாசிட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி 12,60,62,000 ரூபா வருது. நீங்கள் வந்து அதுக்கு உண்டான டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி உங்கள் தாத்தாவோட இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆகமி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வேலை செய்யுதுன்னு. இதுதாங்க ஆகமி. நம்மளை கொடுக்கணுன்றதுன்னு வச்சிங்களேன், அதான் சொல்கிறேன், எப்படி கொடுக்குது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இதே இன்னொரு பையன், அதே பையன் போயிருக்கான், அவங்க தாத்தா வந்து அந்த பேங்க் கடன் வாங்கி வச்சுட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, அட்ரஸ் அடித்து பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்காரு, உங்கள் தாத்தா மேலே 3 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காரு, வட்டியோட 4.5 ஆகி போச்சு, தாத்தா வீட்டில் நீங்கள் தான் இருக்கீங்க, அந்த வட்டி கிட்டும்பா. இதுதாங்க ஆகமி. ஆகமி அப்படிங்கிறது நீங்கள் வந்து எல்லாம் நிறைய பேர்த்துக்கு இன்னும் புரியல. ஆகமி பற்றி நம்ம தவறு சொல்ல, யாரையும் தவறு சொல்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு நம்ம அனுபவித்து ரசித்து சொல்லணும். எதுவுமே எடுத்தேன் கமுத்தங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா, இதெல்லாம் ஒரு அதாவது அந்த காலத்தில் புக் எழுதுவாங்க, ரெக்கார்ட். இன்றைக்கெல்லாம் புக் எழுதுறதில்ல, நம்மளுக்கு இதெல்லாம் பதிவுங்க. நான் இருக்கிறனோ இல்லையோ, ஆனால் இந்த பதிவு இருக்கும் இல்லைங்களா, எதோ மூலையில் இருக்குமா. அப்போ வந்து நான் கரெக்டாக சொல்லிட்டு போயிருந்தேன்னா சூப்பர் அப்படிம்பாங்க, இல்லைன்னு வச்சுக்க என்ன சொல்லுவாங்க நீங்கள். அதனால் வந்து நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பொது வழியில் பேசும்போது தெளிவாக தெரிஞ்சு அதனுடைய அனுபவித்து உண்மையை தெரிஞ்சு நம்ம பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேட்டர் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ராகு கேது தோசை இருக்குதுன்னு வச்சுங்களேன், எந்த விதமான தோசமாக இருந்தாலும் சரி, ராகு கேது அச்சில் இருந்தாலும் சரி, ராகு கேது வந்து சர்ப்பதோஷம் இருந்தாலும் சரி, அது இருந்தாலும் சரி, ஐயா கூட சொல்லுவார், என்ன மன்னார் சாலை கோயிலுக்கு போங்க நல்லா ஐயா சொல்லுவார். ஆனால் அது வந்து அந்த காலகட்டத்தில் அது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சது ஐயாவுக்கு தெரியணும்ல, ஐயாவுக்கு தெரிஞ்சது நான் ஐயா சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், அது வேற. ஆனால் நம்ம வந்து இருந்ததை உண்மை சொல்லணும் இல்லையா, அது அப்படிங்கிறதுனால ராகு கேதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாங்க. அருமையான ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுங்களா, அதாவது ராகுங்கிறது யாரு, கேதுங்கிறது யாரு. தலை வெட்டி ஒட்டப்பட்டவங்க தானே ராகு, தலை வெட்டி ஒட்டப்பட்டவங்க தானே கேது தானே, வேற ஒன்றும் இல்லைங்களா. இதில் மாற்று கருத்து உண்டா, இல்லை. தலை வெட்டி ஒட்டப்பட்டது தெய்வம் மாறுங்க, மாரியம்மன், விநாயகர். ஓகே, விநாயகரும் வரும், ஆனால் களங்கப்பட்டு வெட்டணும். விநாயகரை களங்கப்படுத்தி யாரும் வெட்டல, மாரியம்மனை களங்கப்படுத்தி வெட்டினாங்க. அப்போ யார் இவங்க 2 பேரும் அமிர்தத்தை சாப்பிட்டு களங்கப்பட்டு தானே வெட்டப்பட்டாங்க. மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்க, ராகு கேது தோஷம் பஞ்சா பறந்துடும். இது வந்து ஒரு வேற எங்கேயும் போய் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாங்க, அழகாக பண்ணிட்டு நம்ம போயிடலாம், நீட்டாக பண்ணலாம். நம்ம முன்னோர் ரொம்ப அறிவாளிகள், எல்லாத்தையும் வச்சுருக்கோம் பாருங்க. விநாயகர் கோயில நம்ம ஊரில் இருக்குது, மாரியம்மன் கோயில் நம்ம ஊரில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாத ஊரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ராகு கேதுக்கு அது ஒரு பரிகாரம். அடுத்து வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற போதே ஜாதகமே சரியில்லைங்க, 2 பேருக்கு பொருத்தமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதகமெல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். அதாவது பெண்ணோட லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல வக்ர கிரகம் இருக்கணும், ஆணோட லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல பெண்ணோட வக்ர கிரகம் இருக்கணும், மாற்றி இருக்கணும். இப்போ உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மகர லக்கணம், ஒரு ஆண் வந்து மகர லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கார். அவருக்கு வந்து பெண்ணு அவருடைய மனைவி வந்து ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், வக்ரமாக இருக்கார். இப்போ போட்டு பாருங்க, இப்போ பெண்ணு வந்து ரிஷப லக்கணத்துக்கு 11ல் சனி இருக்காரா, பெண்ணுக்கு ஆணோட சனி, பெண்ணுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரா. சரி, மகர லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கு அந்த குரு எங்கே இருக்காருங்க, பெண்ணோட குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. இவங்களுக்கு வந்து பொருத்தமே இல்லைங்க, பொருத்தமே இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்காங்க, ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம், அப்போ இந்த பொருத்தமெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இல்லை, அந்த வக்ரக்கிரகங்க என்ன பண்ணுது, வக்ரக்கிரகம் அப்படி இருக்கிறவங்கள வந்து திருமணம் பண்ணி வச்சு இந்த வக்ரக்கிரகம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் கீழே போனீங்கன்னா நான் பிடிச்சி இழுத்துக்கிறது, தூக்கிறது, நான் கீழே போனால் நீங்கள் பிடிச்சி தூக்கிறது. இந்த வேலையை இந்த வக்ரக்கிரகம் பண்ணி அந்த குடும்பத்தை ரொம்ப எந்த சூழ்நிலையிலையும் கீழே விடாமல் அழகாக கொண்டு வருதுங்க. அப்படி அந்யோன்யம் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிருது, எல்லாம் வந்து பிரபஞ்சம் கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விதி, எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க.
இந்த வாய்ப்பை கொடுத்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.